கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மதுரவாயில் அம்பத்தூர் இடையே உள்ள கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தரைப்பாலம் மூழ்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். சென்னையில் அதிகாலை முதலே மழை பெய்து வரக்கூடிய சூழலில் அடையாளம்பட்டு என்ற கூவம் தரைப்பாலத்தில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், தற்போது வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த தரைப்பாலத்தில் மக்கள் கடந்து செல்லக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. அங்கு பொதுமக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா? விவரம். ஏற்கனவே கூவம் ஆற்றில் வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருந்தது. இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வரும் சூழலில் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றது. கூவம் ஆற்றை பொறுத்தமட்டில் திருவேற்காடு, வானகரம், திருவேற்காடு, அடையாளம்பேடு, மதுரவாயல் போன்ற பல்வேறு பகுதிகளில் தரைப்பாலம் உள்ளது. இதில் அடையாளம்பேட்டில் இரு இடத்திலும், அதே போன்று நொலம்பூர் ஒரு இடத்திலும் இந்த தரைப்பாலமானது மூழ்கி இருக்கின்றது. அதனால அடையாளம்பேட்டை பொறுத்தமட்டில் இந்த தரைப்பாலத்தை கடந்துதான் ஒரு தனியார் மருத்துவமனை, தனியார் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது. கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் போலீசார் தடுப்பு போட்டிருந்த போதிலும் அந்த சாலை மீது செல்லக்கூடிய வெள்ள நீரில் நடந்து செல்கின்றனர். குறிப்பாக இந்த பாலம் தற்போது மூடப்பட்டிருக்கும் காரணத்தினால் 2 கிலோமீட்டருக்கு சுற்றி செல்லும் சூழலானது ஏற்பட்டிருக்கின்றது. அடையாளம்பேடு பிரதான ஒரு சந்திப்பான பகுதி. மதுரவாயலில் இருந்து மதுரவாயல் மேம்பாலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. தற்போது இந்த வாகனங்கள் சுற்றி அனுப்பியிருப்பதால் அடையாளம்பேடு வழியாக சென்று வானகரம் வழியாக செல்கின்றனர். இதனால் அந்த அடையாளம்பேடு, வானகரம் போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றது. கூவமாற்றில் அந்த ஆகாய தாமரைகள் அதிகப்படியாக படர்ந்திருப்பதால் இந்த தண்ணீர் விரைவாக செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுதான் தற்போது இந்த மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் வந்து அதிகப்படியாக சென்று வருகின்றது. நீர்வளத்துறை அதிகாரிகள் இதனை கண்காணித்து தேக்கமடைந்திருக்கின்ற இந்த ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போன்று மதுரவாயல் போலீசார் சார்பில் இரு சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணித்து வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி நவீன். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல், வெற்றிவேல், வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்